ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள். கலைமாமணி விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு விருதும் யார் யார் வாங்கியிருக்காங்கங்கிற லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். கலைஞர் விருது நடிகர் எம் நாசர் வாங்கியிருக்காரு. ராஜரத்னா விருது வடுவூர் எஸ்என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இயல் செல்வம் விருது திருவாரூர் புலவர் ஆர் சண்முக வடிவேலன். இசைச்செல்வம் விருது காயத்ரி வெங்கடராகவன். நாட்டிய செல்வம் விருது அனிதா குஹா. நாதஸ்வர செல்வம் விருது டிகேஆர் ஐயப்பன் மற்றும் டிகேஆர் மீனாட்சி சுந்தரம் 2 பேர் வாங்கியிருக்காங்க. தவில் செல்வம் விருது நாங்கூர் என் கே செல்வகணபதி. அதே மாதிரி மிருதங்க செல்வம் விருது தஞ்சாவூர் கே முருகபூபதி. இதுதான் கலைமாமணி விருதுகளுக்கான பெயர்களும் அவங்களுக்கான அங்கீகார விருதுகளும் இதில் இருக்குது. இது இன்னும் கொடுக்கல, லிஸ்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு தடகள மேம்பாட்டு அமைப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னை விளையாட்டு மாநாட்டில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் மேம்பட்ட செயல்திறன், வீரர்களுக்கு காயம் மேலாண்மைக்கான அறிவியல் மற்றும் தரவு சார்ந்த ஆதரவு வழங்குதல், அனைத்து செயல் திட்டங்களையும் எண்மதளத்தில் இணைத்தல். இந்த தடகள மேம்பாட்டு அமைப்பு ஆல்ரெடி விளையாட்டு வீரர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டு ரீதியான அறிவியல் தரவுகளை வழங்குவதாகவும் அனைத்து செயல் திட்டங்களையும் டிஜிட்டலில் கொண்டு வரதாகவும் இருக்குது. அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த தடகள மேம்பாட்டு அமைப்பு. அடுத்து இருவாச்சி பறவைகளின் எண்ணிக்கை கணக்கெடுப்பு. இது ஆக்சுவலாக மார்ச் 2025 இருவாச்சி பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. அதனுடைய முன்னெடுப்பின் கீழே பார்த்தோம்னா இருவாச்சி பறவைகளின் எண்ணிக்கை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2025 முதல் ஏப்ரல் 2026 வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு தொடரும். கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்ஸை வெளியிடுவாங்க. அடுத்து புவிசார் குறியீடு கோரும் தூத்துக்குடி முத்துக்கள். நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்ட முத்துக்கள் அதிகம் எங்கே கிடைக்கிது அப்படின்னா மன்னார் வளைகுடா பகுதியில் கிடைக்கிது. இது ரொம்ப பழமையான இயற்கை முத்துக்கள், 2000 ஆண்டுகள் பழமையானது. அதனால் தூத்துக்குடி முத்து பதிவாளர் சங்கம் ஜிஏ இண்டெக்ஸ்க்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் புவிசார் குறியீடுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா 2025 மட்டுமே கிட்டத்தட்ட 9 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இதுவும் அப்ளை பண்ணியிருக்காங்க. புவிசார் குறியீடு கோரும் தூத்துக்குடி முத்துக்கள். அடுத்து பாலிட்டியில் தேசிய இரத்த மாற்று மசோதா 2025. இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மக்களவைக்காக. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இரத்த மாற்று சேவைகளுக்கு பிரத்யேக சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு உருவாக்குதல். அதாவது ஆல்ரெடி ரத்தம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் சட்டப்பூர்வ அமைப்பு எதுவும் இல்லாதனால அதுக்காக சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக முக்கியமான நோக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய இரத்த மாற்று ஆணையத்தை சட்டப்பூர்வ அமைப்பாக்குதல். ஆல்ரெடி தேசிய இரத்த மாற்று ஆணையத்தை சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய பாதகமான போக்குகளை கண்காணிக்க தேசிய அமைப்பை நிறுவுதல். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தேசிய கண்காணிப்பு அமைப்பை நிறுவுகிறாங்க. இதெல்லாம் தேசிய இரத்த மாற்று மசோதாவோட முக்கியமான நோக்கங்கள். அடுத்து தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா மசோதா 2025. இதுக்கும் நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதனோட முக்கியமான நோக்கம் காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்துதல். ஆல்ரெடி பார்த்தோம்னா காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு 74% வரைக்கும் இருக்குது. 100% மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் காப்பீட்டு திட்டம் 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அதில் ஏதாவது திருத்தம் தேவைப்படுதுன்னா செய்கிறதுக்கு இந்த மசோதா வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொஸ்டின் தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா மசோதா எப்போ அமைச்சர் ஒப்புதல் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்பாங்க. என்னென்னா அந்நிய நேரடி முதலீட்டை 75% 100% உயர்த்துறது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வரதட்சணை குற்றங்கள் அதிகம் உள்ள மாநிலம். அந்த வரிசையில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்குது. மொத்தம் 7151 வழக்குகள்
2122 மரணங்கள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில். ஆல்ரெடி வரதட்சணை தடுக்கிறதுக்காக நிறைய சட்டங்களும் இருக்குது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 முதல்ல போடப்பட்டது. இந்த சட்டப்படி தான் வந்து இந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்க. 2ஆம் இடம் பீகார் மாநிலம் உள்ளது. 3ஆம் இடம் கர்நாடகா இருக்குது. நமக்கு கொஸ்டின் வந்து வரதட்சணை குற்றங்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள், முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து முக்கிய தினங்கள். விஜய் திவாஸ் டிசம்பர் 16. விஜய் திவாஸ்ங்கிறது 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியை நினைவு கூறும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த தினத்தன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இராணுவ தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நினைவு கூறும் விதமாக கொண்டாடும் நாள் தான் வந்து விஜய் திவாஸ் டிசம்பர் 16. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினம் டிசம்பர் 15 அன்னைக்கு. வல்லபாய் பட்டேல் பற்றி நம்ம சொல்லும்போது நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் நிறைய கண்டென்ட் ஞாபகப்படுத்தும். நீங்கள் எல்லாமே சொல்ல முடியாது. அதனால் வந்து ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். இந்தியாவின் இரும்பு மனிதன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. மொத்தமாக சுதந்திரம் அடைந்த பொழுது 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருந்த இந்தியாவை ஒரே தேசமாக வடிவமைச்சவர். அதனால தான் அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர்னு அழைக்கப்படுறாரு. பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இவருடைய பிறந்த தினமும் பார்த்தோம்னா ஒரு செலிப்ரேஷனான டே தான். அதனுடைய நேம் வந்து பார்த்தோம்னா ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் தேசிய ஒற்றுமை தினம். இவருடைய சிலை பார்த்தோம்னா குஜராத்தில் இந்த உலகிலேயே மிக உயரமான சிலையாக உருவாக்கியிருக்காங்க. அது சிலைக்கு பேருமே வந்து இந்தியாவின் ஒற்றுமை சிலை அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினம் டிசம்பர் 15. அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். 3வது சர்வதேச நானோ அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா வேலூர் மாவட்டம் வேலூர் விஐடியில் தான் நடந்திருக்கு. அடுத்து தேசிய பாம்பு கடி ஆராய்ச்சிக்கு டெமோ மாதிரி ICMR ஒப்புதல். அஸ்ஸாம் மாநிலத்தில் சிவசாகர் மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா மாவட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பாம்பு கடியிலேருந்து எப்படி வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும், அது கடித்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உடனடியாக செய்யணும், என்ன மாதிரி அணுகுமுறையெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய முக்கியமான நோக்கம் பார்த்தோம்னா பூஜ்ஜிய பாம்பு கடி மரணத்தின் முயற்சி. ஒரு பாம்பு கடி மரணம் கூட நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான நோக்கமாக இருக்குது. சமூக ஈடுபாடு மற்றும் விழிப்புணர்வு மூலம் பாம்பு கடி மரணத்தை குறைத்தல். சமூக ஈடுபாடு நம்ம வந்து சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மூலமாகவும் பாம்பு கடி மரணத்தை குறைக்கலாம். மக்களிடையே கொண்டு போயிட்டு இந்த மாதிரியான டெமோ மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதனால் நமக்கு பாம்பு கடி மரணம் நிகழ்கிறது குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து விருதுகள் மற்றும் அங்கீகாரம். தி கிரேட் ஹானர் நிசான் ஆஃப் எத்தியோப்பியா விருது. இதை வாங்கினவர் யாருன்னா பிரதமர். ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா பிரதமர் வந்து எத்தியோப்பியா கண்ட்ரிக்கு சென்றிருப்பார். அங்கே வந்து அவருக்கு பலமான வரவேற்பு நடந்திருக்கும். அந்த நாட்டு பிரதமர் நமக்கு பார்த்தோம்னா நம்ம பிரதமருக்கு எத்தியோப்பியாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதை வந்து வழங்கியிருக்காரு. அங்கே நடைபெற்ற அடிஸ் சர்வதேச மாநாட்டில் தான் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா இருதரப்பு கூட்டாண்மை வலுப்படுத்துறது, அரசியல் பொருளாதார உறவுகளை வந்து பலப்படுத்துறது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி சாய் ஜாதவ். இந்திய இராணுவ அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா டேராடூனில் இருக்குது. இந்த சாய் ஜாதவ் அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க இராணுவ அகாடமியில் பட்டம் வாங்குறாங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்வுகளும் ட்ரில் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆண்களாலேயே தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து எல்லா டெஸ்ட்லேயுமே கரெக்டாக பாஸ் பண்ணிட்டு வந்ததுனால ஃபஸ்ட்டு இந்த இராணுவ அகாடமியில் பட்டம் கொடுக்குறாங்க. நம்ம கொஸ்டின் வந்து இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி அப்படின்னு கேட்பாங்க. சாய் ஜாதவ். அடுத்து True64 உள்நாட்டு நுண்செயலி. இந்த ஆப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல முழுக்க நம்மளோட உள்நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குறைகடை தொழிற்சியில் முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த உருவாக்க அமைப்பு பார்த்தோம்னா
சிடாக் அப்படின்னு மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் வந்து உருவாக்கியிருக்காங்க. நுண்செயலி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா 64 பிட் கட்டமைப்பு இருக்கும். 64 பிட் கட்டமைப்பு, 1.0 ஜிகாஹெர்ட்ஸ் செயலாக்க வேகம் இருக்கும், அதிக செயல்திறனுக்கான இரட்டை மைய வடிவமைப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து என்னுடைய முக்கியமான அம்சங்கள். இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. நம்ம கொஸ்டின் வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நுண்செயலி எது அப்படின்னு கேட்பாங்க. த்ரூ 64 அப்படிங்கிறது தான். அடுத்து புத்தகம் மற்றும் ஆசிரியர். தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிற புக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில். இது யாருடைய சுயசரிதை அப்படின்னா கிரிக்கெட்டர் ஷிக்கர் தவானுடைய சுயசரிதை. அவர் வந்து கிரிக்கெட்குள்ளே எப்படி வந்தார், என்னென்ன மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்களை எதிர்கொண்டார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே இந்த புத்தகத்தில் இருக்கும். இத்துடன் நமக்கு 16, 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லோட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா பர்சனல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு ரெண்டுமே பார்த்துட்டு இந்த வேலையை பண்ணுறதுனால நம்ம ஒர்க் லோடும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போகிறோம். அப்படி போட முடியலனாலும் 2 டேஸாக சேர்த்து இல்லை 3 டேஸாக சேர்த்து 3 நாளாக சேர்த்து ஒரே வீடியோவாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ண பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளுடன் சந்திக்கும் வரை ரொம்ப நன்றி.